இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக பிரதமரை சந்திக்க நேரம் கேட்டும் வழங்கப்படவில்லை. தமிழகத்திற்கான நிதியை முறையாக வழங்கி இருந்தால் இன்னும் பல சாதனைகளை படைத்திருப்போம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆவேசம். பிரதமரை சந்திக்க நேரம் கேட்டிருக்கிறோம், இன்னும் இதுவரை ஒப்புதல் வரவில்லை. ஆக இதற்கிடையில நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வரீங்க. ஆக வரக்கூடிய நீங்கள் அதிலாவது சட்டமன்ற தேர்தலில் நாம் தான் வெற்றி பெறுவோம். 40க்கு 40 என்பது நமது ஆட்சிக்கு மக்கள் அளித்த மிகப்பெரிய அங்கீகாரம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். பெண்கள் என்றாலே சாதனைதான், சாதனை என்றாலே பெண்கள்தான். கோவை கொடிசியா மைதானத்தில் நடைபெற்ற வள்ளி கும்மி நடன நிகழ்ச்சியில் பங்கேற்ற பெண்களுக்கான பாராட்டு விழாவில் முதலமைச்சர் பெருமிதம். கோவையில் 16,000 பெண்கள் பங்கேற்ற வள்ளி கும்மி ஆட்டத்தில் சாதனை புரிந்த கலைஞர்களுக்கு பாராட்டு விழா. பிரம்மாண்ட நடன நிகழ்ச்சியை கண்டுகளித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தொகுதி மறுசீரமைப்பால் தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் குறையாது என்பதை பிரதமர் உறுதி செய்ய வேண்டும். தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டுள்ள அச்சத்தை பிரதமர் மோடி போக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். நீட் விலக்கு அறிவித்தால்தான் கூட்டணி என பாஜகவிடம் சொல்ல தயாரா? எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சவால். நீலகிரி மாவட்டத்தில் 6 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மல்டி லெவல் கார் பார்க்கிங், வீடில்லாதோருக்கு கலைஞர் நகர் திட்டத்தின் கீழ் வீடு, பழங்குடியின அருங்காட்சியகம் உள்ளிட்ட திட்டங்கள் அறிவிப்பு. நீட் விலக்குக்கு பிறகுதான் பாஜகவுடன் கூட்டணி வைப்போம் என எடப்பாடி பழனிசாமி முதுகெலும்போடு அறிவிப்பாரா? கூட்டணிக்காக இபிஎஸ் ஏங்கி நிற்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். பாம்பனில் கடலின் நடுவே 550 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய ரயில் பாலத்தை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. ராமேஸ்வரம் தாம்பரம் இடையே புதிய ரயில் சேவையையும் பிரதமர் மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இலங்கையில் இருந்து திரும்பும் வழியில் ராமர் பாலத்தை ஹெலிகாப்டரில் இருந்து தரிசித்ததாக பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. அயோத்தியில் சூரிய திலகம் நடைபெற்ற அதே நேரத்தில் தற்செயலாக தரிசனம் கிடைத்ததாக நெகிழ்ச்சி. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் பிரதமர் மோடி சாமி தரிசனம். கோவில் நிர்வாகம் சார்பில் பிரதமருக்கு பூரண கும்ப மரியாதை. ராமேஸ்வரம் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் மோடிக்கு திருவள்ளுவர் சிலையை பரிசளித்தார் அமைச்சர் தங்கம் தென்னரசு. ராமரின் பட்டாபிஷேக புகைப்படமும் பிரதமருக்கு நினைவு பரிசாக வழங்கப்பட்டது. ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் புதுச்சேரி விழுப்புரம் இடையே 4 வழி சாலை திட்டத்தை துவக்கி வைத்தார் பிரதமர் மோடி. வாலாஜாபேட்டை ராணிப்பேட்டை இடையே 6 வழி சாலை திட்டத்திற்கும் அடிக்கல் நாட்டினார். முந்தைய காங்கிரஸ் ஆட்சி காலத்தை விட தமிழ்நாட்டுக்கு 3 மடங்கு நிதி அளித்திருக்கிறது மத்திய பாஜக அரசு. அதிக நிதி ஒதுக்கீடு செய்த பின்னரும் தமிழகத்தில் சிலர் அழுது கொண்டே இருக்கிறார்கள்.
பிரதமர் மோடி விமர்சனம். தமிழ்நாடு ரயில்வே திட்டங்களுக்கு 6000 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி பேச்சு. கடந்த 10 ஆண்டுகளில் 12 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் பெருமிதம். பிரதமர் மோடியை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம். தமிழக மக்களின் குரலுக்கு செவிசாய்க்க மறுக்கும் மக்கள் விரோத போக்கினை மத்தியில் ஆளும் பாஜக கைவிட வேண்டும் என முழக்கம். ராமேஸ்வரத்தில் பிரதமருக்கு எதிராக கருப்பு கொடி காட்டி போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்கள் கைது. கருப்பு கொடி பலூன்களை கைப்பற்ற முயன்றபோது இரு தரப்பினருக்கு இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு. பிரதமர் மோடியின் பாம்பன் புதிய பால திறப்பு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்காதது வருத்தம். உதகையில் முதலமைச்சர் ஒளிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சாடல். பாஜக தலைவர் போட்டியில் தாம் இல்லை என அண்ணாமலை மீண்டும் விளக்கம். தலைவனாக இருந்தபோது செய்த பணிகளை தொண்டனாக தொடர்வேன் என மதுரை விமான நிலையத்தில் பேட்டி. நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு செய்தால் மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் பாதிப்பை எதிர்கொள்ளும். எம்பி தொகுதிகளின் எண்ணிக்கையை இழக்கும் அபாயம் உள்ளதாகவும் அமைச்சர் துரைமுருகன் குற்றச்சாட்டு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளராக எம்.ஏ. பேபி தேர்வு. மதுரையில் நடைபெற்ற தேசிய மாநாட்டில் பொதுச் செயலாளர் குறித்த அறிவிப்பை வெளியிட்டார் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டின் கட்சியின் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ள எம்.ஏ. பேபிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. மத சார்பின்மை, சமூக நீதி மற்றும் கூட்டாட்சியை பாதுகாப்பதில் நமது முயற்சி மேலும் வலுவடையும் என்றும் பதிவு. சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர விடுதியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் திடீர் சந்திப்பு. பாஜக அதிமுக இடையே மீண்டும் கூட்டணி அமையும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் முக்கியத்துவம் பெற்றுள்ள பேச்சுவார்த்தை. செங்கோட்டையன் நடவடிக்கைகள் குறித்து விரைவில் எடப்பாடி பழனிசாமி பேசுவார் என அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் பேட்டி. செல்வாக்கு இல்லாதவர்கள் பற்றி பேச விரும்பவில்லை என செங்கோட்டையன் தொடர்பான கேள்விக்கு பதில். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்த கொடிவேரி தடுப்பணையில் உற்சாக குளியலிட்ட பொதுமக்கள். வெயில் தாக்கத்திலிருந்து தப்பிக்க நூற்றுக்கணக்கானோர் தங்கள் குடும்பத்தினருடன் ஆனந்த குளியல். தஞ்சையில் முதல் முறையாக களை கட்டிய சண்டே ஹாப்பி வில்லேஜ் ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் குத்தாட்டம் போட்டு மகிழ்ச்சி. கோவை சூலூர் அருகே தனியார் டயர் குடோனின் பயங்கர தீ விபத்து. பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பழைய டயர்கள் எரிந்து சேதம். மணப்பாறை அருகே 17 ஆண்டுகளுக்கு பிறகு நடத்தப்பட்ட ஜல்லிக்கட்டு போட்டி. வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்த காளைகளை அடக்கி பரிசுகளை அள்ளிய மாடுபிடி வீரர்கள். தேனி மாவட்டம் கம்பத்தில் களை கட்டிய இரட்டை மாட்டு வண்டி பந்தயம். கோவையில் நடைபெற்ற குதிரை மற்றும் மாட்டு வண்டி பந்தயத்தை கண்டுகளித்த பொதுமக்கள்.
திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழை. பிற்பகலில் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. வங்கக்கடலில் 48 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தாழ்வு பகுதியாக மாறும் என கணிப்பு. நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டில் 7 நாட்கள் மழை தொடரும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கேரளாவில் சாலையோரம் நிறுத்தி வைத்திருந்த டேங்கர் லாரி மீது மோதிய கார் தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு. காரில் இருந்து குதித்து அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் ஓட்டுநர். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் இருவேறு இடங்களில் விமர்சையாக நடைபெற்ற ராம நவமி விழா. 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட ஊர்வலத்தில் ராமர், சீதை, அனுமன் போன்று வேடம் தரித்த குழந்தைகள் பங்கேற்பு. ஆயிரத்து 1996 ஆண்டு உலக கோப்பையை வென்ற இலங்கை கிரிக்கெட் அணியினருடன் பிரதமர் மோடி சந்திப்பு. அரவிந்த் பி சில்வா, சசனத் ஜெயசூர்யா உள்ளிட்டோருடனான சந்திப்பு மிகுந்த மகிழ்ச்சி அளித்ததாக நிகழ்ச்சி பதிவு. பீகார் மாநிலத்தில் பணவீக்கம், வேலையில்லா திண்டாட்டம் உள்ளிட்ட பிரச்சினைகளால் மக்கள் அவதிப்படுவதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. நிதிஷ்குமார் அரசுக்கு எதிரான தனது நாளைய போராட்டத்தில் அனைத்து மக்களும் பங்கேற்க வேண்டும் என வீடியோ பதிவு. மணிப்பூர் மாநிலத்தில் வக்ஃப் மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற பிரம்மாண்ட பேரணி. மத்திய அரசுக்கு எதிராக ஆயிரக்கணக்கானோர் ஒன்று திரண்டதால் பதற்றம். மூன்று நாள் பயணமாக ஜம்மு காஷ்மீர் செல்கிறார் உள்துறை அமைச்சர் அமித் ஷா. ஜம்மு பகுதியில் பாதுகாப்பை பலப்படுத்திய போலீசார். ஜம்மு காஷ்மீரில் புதிதாக திறக்கப்பட்ட துலிப் பூங்காவுக்கு கடந்த 10 நாட்களில் மட்டும் 2.5 லட்சம் சுற்றுலா பயணிகள் வருகை. வெண்மை, மஞ்சள், நீலம், சிவப்பு என பல்வேறு வண்ணங்களில் பூத்து குலுங்கும் மலர்களை உற்சாகத்துடன் கண்டு ரசித்த மக்கள். இப்போதைக்கு கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறும் திட்டமில்லை. ஓய்வு பெறுவதா வேண்டாமா என்பதை தனது உடல் தகுதிதான் முடிவு செய்யும் என்று கிரிக்கெட் வீரர் தோனி திட்டவட்டம். காயத்திலிருந்து மீண்ட ஜஸ்பிரீத் பும்ரா மும்பை இந்தியன்ஸ் அணியில் இணைந்தார். நாளை நடைபெறும் ஆர்சிபிக்கு எதிரான போட்டிக்கு பின் பந்து வீசுவார் என தகவல். ஜேம்ஸ் கேமரூனின் அவதார் படத்தின் 3ஆம் பாகமான ஃபயர் அண்ட் ஆஷ் டிசம்பர் 19ஆம் தேதி வெளியீடு. திரைப்படம் தள்ளி போகும் என கூறப்பட்ட நிலையில் ஃபர்ஸ்ட் லுக்கை வெளியிட்டு உறுதி செய்தது படக்குழு. நடிகர் பிரசாந்தின் 55வது படத்தை இயக்குகிறார் அதிரடி இயக்குனர் ஹரி. பிரசாந்தின் பிறந்த நாளை முன்னிட்டு படத்தின் அறிவிப்பு வெளியானது.